ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான ஷார்ஜா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு பிளெண்டர் இல்லைனா மிக்ஸி ஜார் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பிளெண்டரில் 6 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது கூடவே 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் சேர்த்துடலாம். அடுத்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹார்லிக்ஸ் சேர்க்குறேன். ஹார்லிக்ஸ் பதிலாக மைலோ இல்லைனா பூஸ்ட் எது சேர்த்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இதில் 1/2 லிட்டர் பாலை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி க்யூப்ஸாக வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதை அந்த ட்ரேயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பால் எல்லாமே ஐஸ் க்யூப்ஸாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பிளெண்டரில் சேர்த்துடலாம். நம்ம இதில் குளிர்ந்த பால் சேர்க்குறத விட பாலை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதில் பாலை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதில் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேட்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். அதனால டேட்ஸ் சேர்க்காதீங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை எந்த கப்பில் சர்வ் பண்ணுறோமோ அந்த கப்பை லைட்டாக டெக்கரேட் பண்ணிடலாம். சாக்லேட் சாஸ் இல்லைன்னா நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்தும் டெக்கரேட் பண்ணலாம். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஷேக்கை இதில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. அடுத்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அப்புறமா இதில் நம்ம சாக்லேட் சிரப் வச்சு சின்ன டிசைன் கொடுத்துடலாம். கடைசி இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.